இறைவன் கிட்ட இருந்து சலாம் வந்துச்சு. அன்னை கதீஜா உங்களுக்கு ஏன் என்ன செஞ்சாங்க? கோட்டை கட்டி வாழ்ந்த மகாராணி அத்தனை சொத்துக்களையும் ஏழைகளுக்கு கொடுத்தாங்க அல்லாஹ்வோட பாதைக்கு. தன் கணவர் சொன்னாங்க, நான் கொடுத்தேன். நாம் என்ன செய்ய போகிறோம்? அவங்கெல்லாம் செஞ்சாங்க, அல்லாஹ்ட்ட இருந்தே சலாம் வாங்கி கொண்டாங்க, முத்துக்களால் ஆன மாளிகையை சொர்க்கத்தில் பெற்றுக்கொண்டாங்க. அங்கே எந்த வேலையும் இல்லைன்னு அல்லாஹ் அறிவிப்பு செஞ்சான், எந்த கவலையும் இல்லைன்னு அறிவிப்பு செய்யப்பட்டது. நம்ம என்ன செய்ய போறோம்? ஒட்டுமொத்த மக்காவையும் விட்டுட்டு வெளியேறினாங்க. பிள்ளைகளை விட்டு, சொந்த பந்தங்களை விட்டு, சொத்துக்களை விட்டு, வாங்கி வச்சிருந்த அத்தனையும் விட்டுட்டு, எல்லா விதமான சேமிப்பையும் விட்டுட்டு, கட்டுற மனைவியை விட்டுட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு ரசூல்லா பின்னாடி போனாங்க மதீனாவுக்கு. திருப்பி அந்த மக்காவை வெற்றி கொண்டு ரசூல்லா கையில் அல்லாஹ் தந்தானா இல்லையா? மறுபடியும் மக்காவை ஜெயிச்சாங்களா இல்லையா? அவ்வளவு சந்தோஷமா எல்லாரும் மக்காவுக்குள்ள போனாங்களா இல்லையா? அப்போ அந்த வெற்றி கொடியை எங்க நடுறதுன்னு கேட்கும்போது நம்ம நபிகளார் என்ன பதில் சொன்னாங்க? வெற்றி கொடியை நடுறதுக்கு தேர்ந்தெடுத்த இடம் எது? அன்னை கதீஜாவினுடைய மண்ணறையில் நடுங்கள். இரவு முழுக்க அங்க இருந்து அழுது 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 அழுது. இப்படி ஒரு கணவர், இப்படி ஒரு மனைவியை நேசிக்க முடியுமா? இன்னைக்கு இருக்க கணவன்மார்களுக்கெல்லாம் இதுல மிகப்பெரிய அத்தாட்சிகள் இருக்கு. அவ்வளத்தையும் இஸ்லாத்துக்காக கொடுத்தவங்க, இழந்தவங்க. ஆனா இன்னைக்கு அவங்க உயிரோட இல்லை. அவங்களோட மண்ணறையில் அந்த வெற்றி கொடியை நடுங்கள், அந்த வெற்றி அவங்களுக்கு சொந்தமானதுங்கிற மாதிரி. சுபஹானல்லாஹ். அன்னை கதீஜாங்கிறவங்கள நமக்கு இன்ஸ்பிரேஷன். அவங்க வழியில நம்ம நிக்கணும் அப்படின்னா நிறைய தான தர்மம் செய்யுங்க.